அனைவருக்கும் வணக்கம். உங்கள் தோழன் பிரபு. ஒவ்வொருவரும் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இதை பற்றி பயப்படுவாங்க. ஆனால் இதை பற்றி பயப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பயமாக இருக்குது. தப்பு பண்ணாதவங்களும் பயப்படவே வேண்டியது கிடையாது. அவங்களோட ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கோன்னா, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கோன்னா, அவங்க பொய் பேச மாட்டாங்க. பொய் பேசினாலும் பொய் பேச வராது. அடுத்தவங்கள ஏமாற்ற நினைக்க மாட்டாங்க. வேலையும் அப்படித்தான், நல்லா வேலை செய்வாங்க. சோம்பேறித்தனமாக இருக்கவே மாட்டாங்க. இதே கெட்டு போச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாகவே செய்வாங்க. எல்லா ஃப்ராடுத்தனம் பண்ணுறது சனி கெட்டு போனவங்களுக்கு தான். இதுதான் உண்மை. அப்போ தான் அந்த 7.5 சனியில் கஷ்டத்தை தரு, ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கு. மறுபடியும் 7 சனி முடிஞ்சது, அர்த்தாஷ்டம சனி வரும். அந்த 2.5 வருஷம் கேப் இருக்குது. அந்த 2.5 வருஷம் கேப்பில் திருந்துனா அர்த்தாஷ்டம சனியில் எந்த பாதிப்பும் வராது. அதுலேயும் திருந்தாமல் இருந்ததுன்னா அந்த அர்த்தாஷ்டம சனியில் அவங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட்டாக காமிக்கும். அதுலேயும் திருந்தலையா 8ஆம் இடத்துக்கு வர சனி, கண்டக சனி, அவங்க பொருளாதாரம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையுமே அவங்க எந்த அளவுக்கு தப்பு பண்ணாலும் அந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்குப்பாங்க. இதுதான் உண்மையான ரூல். அந்த 7.5 சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. இதுதான் உண்மையான ரூல். நன்றி.